ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்திஸ் லுக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் ரொட்டீன் தான். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்கே எந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் கூட பண்ண கிடையாது இன்னும். முகம் வந்து அப்படியே தூங்கி எந்திரிச்சு அப்படியே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் டீ குடிக்கிறீங்கன்னா குடிச்சிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறீங்கனாலும் குடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இப்போ வந்து ஹேரை வந்து கொஞ்சம் டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். மார்னிங் எந்திரிச்சதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து கோம் பண்ணி விடும்போது நல்லா வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். அது போக உங்களுக்கு வந்து டீடாங்கிள் ஆகும். இந்த மாதிரி குட்டியாக ஹேர் இருக்கிறனால ஈஸியாக அதை வந்து மெயின்டெயின் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து லென்த்தியாக இருக்கும். என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்ட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், கீழே கொஞ்சம் வால் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வளர்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக வளருதுன்ட்டு. இப்போ வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு இந்த இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆக்சுவலி ஒரு சின்ன கப்பு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஐ வாஷ் கப் அப்படின்ட்டு மெடிக்கல்ஸ் ஷாப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டு ஒரு ரூ. 17 தான் இது. இது வந்து நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கினேன். அது எங்கேயோ மிஸ் ஆகி தொலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கும். நிறையா கொஞ்சம் காஸ்ட்லியாக கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டில் மிரர் மாதிரி அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஃபைபரில் கிடைக்கும். இந்த கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கண்ணை வந்து முழிச்சு பார்க்கணும். இது வந்து ஒரு ஐ ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டென்ஷன் வந்து கம்மியாகும். கண்ணில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு வந்து கிளென்ஸ் ஆகும். உங்களுக்கு இது வாங்க முடியல அப்படிங்கிறவங்க நிறைய பெரிய பேசின் மாதிரி வச்சுட்டு அதில வந்துட்டு தண்ணி ஊத்திட்டு, அதில கண்ண வந்து முழிச்சு முழிச்சு பார்க்கணும். கண்ல வச்சுட்டு சும்மா கண்ண மட்டும் மூடி வச்சுக்க கூடாது. இத கண்ல இப்படி வச்சுட்டு, கரெக்ட்டா ஐ ஷேப்ல இருக்கும் இது. கண்ண முழிச்சு ரொட்டேட் பண்ணணும். நீங்க வந்து இப்ப ரொட்டேட் பண்ணி பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஒரு கண்ல முடிக்க வரல அப்படின்னா, 2 கண்ணையும் முழிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்லா ரொட்டேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்ணெல்லாம் கூசுற மாதிரி, எரியிற மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. அடிக்கடி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து சிஸ்டம்ல ஒர்க் பண்றவங்க, ரொம்ப ஸ்க்ரீன்ல வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஐ ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஐசைட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து லென்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, லென்ஸ் எல்லாம் இல்லாம இத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஐசைட்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி கப்ல ஊத்தும்போது நீங்க வந்து அத ரிப்பீட் பண்ணாதீங்க. அந்த தண்ணிய கீழ கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் கொஞ்சம் ஆல்மண்ட் ஆயில் எடுத்து யூஸ் பண்றேன். ஆல்மண்ட் ஆயில் எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு, ஃபேஸ்க்கு கொஞ்சமா மசாஜ் பண்றேன். ஸோ அப்போ வந்துட்டு நீங்க வந்து ஆல்மண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க வந்து ஃபேஸ்க்கு வந்து ஜோஜோபா ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரோஸ்ஹிப் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம். கேஸ்டர் ஆயில்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கோகோனட் ஆயில் வந்து அ வின்டர் டைம்ல அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வின்டர் டைம்ல யூஸ் பண்ணும்போது ஈஸியா அது வந்து ட்ரை ஆயிடும். ஏன்னா அது ரொம்ப அ உறைஞ்சு போறதுனால வின்டர் டைம்ல உங்களுக்கு அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கும். பட் இப்போ சம்மர்ல வந்து நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு, இந்த மாரி ஃபேஸ வந்து நல்லா ஸ்கல்ப் பண்ணி விடணும். அந்த மசாஜிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பண்ணிடுங்க. இல்ல இத பார்த்து கூட நீங்க பண்ணிக்கலாம். நல்லா அங்க வந்து ஒரு சீக் போன் இருக்கும். அத கடந்து நீங்க வந்து இப்படி பண்ணணும். கண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பண்ணும்போது, கண்ணுக்கிட்ட வந்து உங்களுக்கு லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபைன் லைன்ஸ், க்ரோ லைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். க்ரோ ஃபீட் லைன் சொல்லுவாங்க. பார்க்கறக்கு விரிசல் விரிசலா லைன் வரும். நம்ம கண்ண சுருக்கும்போது, அ அ பேசும்போது, கண்ண சிமிட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, உங்களுக்கு ஒரு 35 ப்ளஸ் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமேவே வருது. அதுக்கு என்ன ரீசன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து கொலாஜன் கம்மியாகும்போது, ஸ்கின்ல கொலாஜன் லெவல் கம்மியாகும்போது, உங்களுக்கு அந்த மாரி லைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இந்த மாரி மசாஜ் பண்ணீங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது, லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகறது டிலே ஆகும். கொலாஜன் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின் வந்து நல்லா ரெஜுவினேட் ஆகும்.
இப்போ வந்து கழுத்துலேயும் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து இழுத்து பண்ணும்போது அங்கே இருக்கிற ஃபேட்டும் உங்களுக்கு கம்மியாகும். ஆ க இதே மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பண்ணி விடணும். அதுக்கப்புறம் கன்னத்துல இப்படி பண்ணும்போது கண்ணு கிட்ட போகக்கூடாது. ஏன்னா போம்போது அங்கே சுருக்கம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்துட்டு அங்கே வந்து மறுபடியும் லைன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ கண்ணை சுற்றி இந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லிப்ஸோட எட்ஜஸில் அந்த வாயோட எட்ஜஸில் பண்ணுங்க. கன்னத்தில் இப்படி லிஃப்ட் பண்ணணும். அந்த டெம் அ எப்படின்னா காதுக்கு மேலே அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்ணுக்கிட்ட சுருக்கம் வராது. இல்லைன்னா உங்களுக்கு அங்கே ஃப்ளஷ்ஷு தெரியுதா கண்ணுக்கிட்ட? ஸோ அது வந்து சுருங்குறதுனால நீங்கள் மேலே எடுக்கும்போது மேலே சுருக்கம் வரும். அப்போ அந்த சுருக்கம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சி பிடிச்சி நீங்கள் வந்து பண்ணணும். இப்படி பண்ணும்போது உள்ளே இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு உங்களுக்கு கொலஜன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கொலஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஆல்ரெடி நம்ம ஸ்கின்ல கொலஜன் இருக்கும். அது வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதோட பேஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபேஷியல் வந்து பண்ணி விடுறதும். ஸோ ஃபேஷியல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அது வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இன்னும் சில பேர் வந்து எனக்கு ஃபேஷியல் மசாஜ் அதிகமாக கொடுங்க 1 ஹவர் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின்னை வந்து நார்மலாகவே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் உங்களுக்கு ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் யங்காகவும் உங்களுக்கு மாறும். ஸோ இது வந்து நார்மலான ஒர்க்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ்லாம் நான் பண்ண கிடையாது. ஸோ அதனால் ஹேரை வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன். ஹேர் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணல ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஹேரோட எண்டில் ரொம்ப ரொம்ப ஒரு 2 ட்ராப் மட்டும் ஆயில் மட்டும் பண்ணிவிட்டு கையில் ரப் பண்ணி விட்டுட்டு கீழே மட்டும் உள்ளே விட்டு இது பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா ரிசல்ட் வரும். ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் கோம்ப் பண்ணும்போது மட்டும் ஃபைன் டீத் வச்சு நீங்கள் கோம்ப் வச்சு நல்லா கோம்ப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஒயிட் டீத் வச்சு பண்ணிக்கலாம். வுட்டன் கோம்ப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபைன் டீத் வச்சா தான் உங்களுக்கு வந்து க்ரூம்டு ஹேராக வரும். நல்லா ஒயிட் டீத்தில் வந்து உங்களுக்கு க்ரூம் வராது. ஸோ டீடாங்கிள்ஸ்க்கு மட்டும் ஒயிட் டீத் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய பல் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு போனி போட்டுக்கிறேன். இது என்ன போனி போட்டாலும் நான் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் சலூனில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக எடுத்து கொஞ்சம் நேரத்தில் மேலே கிளச் பண்ணிவிடுவேன். இல்லைன்னா பன் போட்டுருவேன். எப்போவும் ஒரு ரப்பர் பேண்ட் கையிலே வச்சுருப்பேன். ரப்பர் பேண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணுங்கள். பிக் சைஸ் ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேங்கிள்ஸ் ஆகாது. நீங்கள் ரப்பர் பேண்ட் எலாஸ்டிக் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது முடியில் போய் சிக்கி அது வந்து ஹேர் கட் ஆகிறதுக்கு நிறையா இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரில் வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கறனால அந்த இடத்துல ஹேர் வந்து கட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டோனர், சீரம் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் தாராளமாக. இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இதுவாச்சும் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதுதான் இது. ஸோ வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இன்னும் நான் சன்ஸ்க்ரீன் போடல. இது வந்து ஒரே ஒரு காஜல் மட்டும் போட்டுக்கிறேன். ஐலைனர் நீங்கள் போடலாம். ரெகுலர் ஐலைனர் போடும்போது ரொம்ப நல்லா ஒரு ஐலைனர் போட்டாலும் காஜல் போட்டாலுமே வந்து கரெக்டாக கிளென்ஸ் பண்ணி எடுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் சுற்றி அந்த லெட் ஃபார்மேஷனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த கருப்பாகவே மாற ஆரம்பிக்கும். கரெக்டாக க்ளீன் பண்ணாமையே உங்களுக்கு பாதி பேருக்கு கருவளையம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். சன்ஸ்க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும்னு நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்வெட் ஆச்சுன்னா அது போயிடும். ஸ்கின்ல வந்து எந்த ப்ராடக்ட்டுமே நிற்காது ஸ்வெட் ஆச்சுன்னா. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய சன்ஸ்க்ரீம் வாங்கினாலும் கண்டிப்பாக அது 4 ஹவர்ஸ் அவ்வளோதான் தாங்கும்.
ஒன்ஸ் வந்து ஸ்கின் வந்து ஸ்வெட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கின்ல ப்ராடக்ட் இருக்காது. அதுக்கப்புறம் சன் ப்ரொடெக்ஷனும் இருக்காது. இப்போ வந்து நான் ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றதுனால நான் என்ன பண்றேன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அது மேல ஒரு பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க பவுடர் குடுக்கலாம், காம்பேக்ட் குடுக்கலாம், பிரஸ்டு பவுடர், லூஸ் பவுடர் எது வேணாலும் குடுத்துக்கலாம். நான் நார்மல் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இல்ல நான் வந்து வெல் க்ரூம்டா போவேன். அ நான் வந்து இப்ப ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டு ஃபுல் மேக்கப்போட தான் போவேன் அப்படின்னா, ஒரு சின்ன பாயிண்ட்டு. நீங்க இந்த மாரி வெல் க்ரூம்டா போம்போது கண்டிப்பா ஸ்வெட் ஆகும். கண்டிப்பா நீங்க ஏசில மட்டும் தான் இருக்கணும். ஏசி இல்லன்னா கொஞ்ச நேரத்தில அது அப்படியே திட்டு திட்டா வர ஆரம்பிச்சுரும். அதுக்கு பதிலா நீங்க வெறும் காம்பேக்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்பேக்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்க போய்க்கலாம். காம்பேக்ட் யூஸ் பண்றவங்க அங்கங்க கலர் கரெக்ஷன் பண்றீங்கன்னா, அத மட்டும் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஒரு லிப் பாம் போட்டு லைட்டா ஒரு பிங்க் ஷேட்ல இருக்கிற ஒரு சின்ன டிண்ட்டு லிப் பாம் மட்டும் போட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஷாப்புக்கு கிளம்பி போலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.